ஹாய் டீம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் மீட்டிங்கில் ஒரு சில அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன், எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் அந்த ஆன்சர் அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஒரு சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆன்சர் அவர் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, யூவிசிஎக்ஸ் டேக்கிங்கில் ஐடி ட்ரான்ஸ்ஃபர், அதாவது ட்ரேடிங் புலுக்கு எப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு கேட்கும்போது 15 to 20 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஜூன் மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நிறைய பேர் வேலெட் வாங்கியிருக்காங்க. அது எப்போ ட்ரேடிங் புல் ட்ரான்ஸ்ஃபர் வரும்னு கேட்கும்போது அதுவும் சேம் டேட் தான் சொல்லியிருக்காரு. 15 to 20 ஜூன் மந்தில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இப்போ ஏப்ரல் 20க்கு அப்புறம் யாரெல்லாம் ஸ்டேக்கிங் பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் ட்ரிபிள்எம்சி ப்ராஜெக்ட்டுக்கு மூவ் ஆகும். அது வந்து ஏப்ரல் 1 மாற்ற முடியுமா அப்படிங்கிறத கேட்டிருக்காரு. ஏப்ரல் 1 யாரெல்லாம் ஐடி போட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருமே எம்எம்சிக்கு வந்து ப்ராஜெக்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது அதுக்கு பாசிபிள் இல்லை, ஏப்ரல் 20 மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா, ஏப்ரல் 20க்கு அப்புறம் யாரெல்லாம் யூவிசிஎக்ஸ் வாங்கி ஸ்டேக்கிங் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே எம்எம்சி ப்ராஜெக்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். சரிங்களா, அடுத்தது வந்து யூஎம்டியில் ஈகோசிஸ்டம், நிறைய ஈகோசிஸ்டம் இருக்குது. யூபிட் மார்க்கெட், யூபிட் கார்டு, A4 கிளப்பு, பேஎக்ஸு, அதான் அந்த ஸ்கேன் பண்ணி பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்துச்சுல, அது பேர் பேஎக்ஸ். அடுத்தது வந்து யூபிட் எக்ஸ்சேஞ்ச். இந்த 5லையுமே எப்போ வந்து 24/7 USDT வித்ட்ரால் ஆப்ஷன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து கிரியேட்டர் வந்து ஜூலை மந்தில் அது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரிங்களா, ஜூலை மந்த் அது பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து ட்ரேடிங் பூல் பே அவுட் வந்து மந்த்லிக்கு ஒன்ஸ் நம்ம கிடைக்கிற மாதிரி இருக்கிறத 15 நாளைக்கு ஒன்று கொண்டு வந்தால் நம்மளுக்கு வந்து டிராஃபிக் இஷ்யூஸ் எல்லாம் வராது. உடனுக்குடனே பேமெண்ட் போட முடியும் அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. அது கிரியேட்டர் வந்து இல்லை, அது மந்த்லி ஒன்ஸ் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன ரீசன் தெரில. கிடைச்ச அப்டேட் அதுதான். அடுத்தது யூஎஸ்டிடி பெண்டிங் வந்து இப்போ வந்து யூனிஃபை எக்ஸ்சேஞ்சில், யூபிட் எக்ஸ்சேஞ்சில் நிறைய பேர் யூஎஸ்டிடி வித்ட்ரால் போட்டு ரிசீவ் ஆகாமல் இருக்குது. அது எப்போ கிளியர் ஆகும் அப்படின்னு கேட்கும்போது கூடிய சீக்கிரத்தில் அது கிளியர் ஆகிடும் அப்படிங்கிற பதில் வந்திருக்கு. சரிங்களா, அடுத்தது நிறையா இப்போ வந்து ஒரு சிலர்லாம் வித்ட்ரால் போட்டால் வித்ட்ரால் ஆகிறதில்ல, டெபிட் ஆகிடும் ஆனால் வித்ட்ரால் ஆகாது. ஒரு சில இஷ்யூஸ் எல்லாம் வருது, யாரை கனெக்ட் பண்ணுறது, உடனே எங்களுக்கு வந்து டீம் சப்போர்ட் வேணும், ஸ்ட்ராங்கான ஒரு கஸ்டமர் சப்போர்ட் ஒன்று வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு அதுவும் நான் அரேஞ்ச் பண்ணி தரேன், கன்சிடர் பண்ணிட்டு அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் ஃபுல்லாக நிறைய பேர்த்துக்கு அந்த ஃபண்டுன்னு ரிசீவ் ஆகாமல் இருக்குது. அடுத்தது அந்த பழைய டேஸில் இருக்கிற, அதாவது இந்த டீம் காமிக்காது, அடுத்து அந்த இஷ்யூஸ் எல்லாம் கேட்கும்போது அதுவுமே சீக்கிரம் முடிச்சு தரேன் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. இதில் வந்து இப்போ இன்றைக்கி ஒரு டவுட் கேட்டிருந்தார். என்ன டவுட் அப்படின்னா, யூவிசிஎக்ஸை வந்து டெபாசிட் பண்ணியிருக்கோம் ட்ரேடிங் ஃபுல் அப்படின்னா அதுக்கு ரெஃபரல் இன்கம் வருமா வராதா, அதனால் பாட் ஆக்டிவேட் பண்ணனால அதனுடைய ரெஃபரல் இன்கம் வருமா வராதா, அது மட்டும் ஃபாஸ்ட் ட்ராக் இன்கம் எல்லாம் இருக்குது, அது எல்லாமே ஸ்டாப் ஆகுமா அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு. அதுக்கு இன்னும் பதில் கிடைக்கல. அது கிடைச்சிருந்தா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அதுக்கான ரெஃபரல் இன்கம் டீம் கீழே காமிக்கிறது யாருக்குமே எனக்கு காமிக்காமல் இருக்குது. அதுவும் நான் என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறேன். சரிங்களா, அடுத்தது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூவிசிஎக்ஸாக சேஞ்ச் பண்ணும் போது ஓல்டு எம்எம்சி ட்ரிபிள்எம்சி காயின் வாங்கி வச்சுருந்தோம், அது நியூ ட்ரிபிள்எம்சியை எப்போ மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுவுமே 15 to 20 சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து லீகல் சப்போர்ட்டு தமிழ்நாட்டில் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுவும் நான் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, கடைசி ஆப்ஷன், இப்போது ட்ரிபிள்எம்சி ப்ராஜெக்ட் எத்தனை இயர்ஸ்க்கு நீங்கள் கொண்டு போவீங்க, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ நாளைக்கு அந்த கம்பெனி அந்த ப்ராஜெக்ட் இருக்கோ அப்படின்னு கேட்கும்போது மினிமம் 3 வருஷம் கம்பல்சரி இருக்கும் அப்படிங்கிறது கிரியேட்டர் சொல்லியிருக்காரு. சரிங்களா, அதே ட்ரேடிங் ஃபுல்ல 40 மந்த்துக்கு கம்பல்சரி நான் இன்கம் தருவேன் அப்படிங்கிறது ட்ரிபிள்எம்சியில் 3 இயருக்கு தருவேன் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுதான் இன்றைக்கி மீட்டிங் நடந்ததுக்கான அப்டேட். சரிங்களா, இதில் ஏதாவது டவுட்டுக்கு இது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணுறேன். நாளைக்கு சண்டே சாட்டர்டே 2 டேஸ் நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன். யாராச்சும் ஏதாவது டவுட் அப்படின்னா உடனே கால் பண்ணுங்கள், நான் கால் பிக் பண்ணி பேசுவேன். சரிங்களா, அப்படி கால் பண்ண முடியாதவங்க வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ.